நம்ம பொண்ணு அமலா வந்த உடனே கிளம்பிட்டான்னு சுகமா இருக்கியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் என்னாச்சு? தண்ணி பிடிக்க வரப்ப நல்லா தான் வந்த, இப்போ ஏன் அப்படி சோகமா வச்சிருக்க? நம்ம அம்மலா இருக்கால, அவன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன் என்னாச்சு லட்சுமி? பெரிய மரமா புஷ்பா வீட்டுக்கு போறானா. புஷ்பா வீட்டுக்கா? ஏன்? நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டால அந்த புஷ்பா. அதனால என்ன ஏதுன்னு கேட்கணுமா, அதுக்காக நான் சொல்றது கூட கேட்காம உங்க பொண்ணு புறப்பட்டு போறா. என்ன சொல்ற? உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அடிப்படையில் எவ்வளவு நேரம் என்கிட்ட இதான் பேசிட்டு இருந்தா. என்று எங்க அம்மாவே அப்பாவே வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறேன்னு போயிருக்காங்க. அங்க போனா மருமக சும்மா இருக்காதே, மேற்கொண்டு வம்பு சண்டை இழுத்துருமே. ஏற்கனவே அமலா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா, வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு வெளியே துரத்தி விட்டுருக்கா. இல்ல அவ வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேட்க போறாளா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. புஷ்பா ஏடா கூடமா என் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசிட்டானா? அதான் நானும் நினைச்சேன். என்ன பண்றதுனே தெரியலங்க எனக்கு. என்ன மாணிக்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஐயா நானும் வரலப்பா. 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். திருப்பி அந்த வாசப்படி மிதிக்கணுமா? அவசியமே இல்ல. அப்புறம் இதுக்கு என்னதான் வழி, நீயே சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும். அவ போறேன்னு சொல்லிட்டா. இவ்வளவு வேண்டான்னு சொல்லி கேட்கல. போயிட்டு என்னன்னு சொல்லுவா பாப்போம் இருங்க. மாப்பிளைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாப்பிளைக்கு தெரியாம தான் போறேன்னு சொன்னா. போயிட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. சரி சரி விடு, நீ எதே நினைச்சிட்டு இருக்காத, வந்து உட்காரு. பொண்ணு அமலா நல்ல தைரியமான ஆளுதான், அதனால பார்த்து பேசிக்குவா, விடு. வேற அண்ணி முக்கியமா படிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட எப்படி பேசுறது? சரி பேசுவோம், நம்ம பொண்ணுக்காக நம்ம தான் பேசி ஆகணும். என்னடி பேரங்கிட்ட பேச போறியா? ஆமாடி, இப்ப என்ன? முகத்தை சோகமா வச்சுட்டு பேசு, அப்பதான் அவனும் நம்ம வழிக்கு வருவான். எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம். பாக்குறேன் என்னத்த பேசி கிளிக்கிறேன். பேராண்டி, படிக்கிறியாப்பா? என்ன பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? ஆமா படிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லப்பா, என்ன சொல்ல வரேன்னா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், அப்பதான் உங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கும். நம்ம பொண்ணை பத்தி சொல்ல சொன்னா இந்த ஆள் வேண்டாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்கான் பாரு. ஐயோ கடவுளே. சரி நான் நல்லா படிக்கிறேன், வேற என்ன உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லப்பா. மதியம் என்ன சாப்பிட்ட? இந்த ஆள் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு. நம்மளே நேரடியா பேசிட வேண்டியதான். சரியான பயந்தாங்குழி பாக்கோடா. அவர் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு பேர மேல இம்புட்டு பயம். என்ன பண்ணிட்டாங்க அப்படி? நம்மளே பேசிட வேண்டியதான். தயா யோ பெரிய மனுஷா. என்னடி? நானே பேரண்டிகிட்ட பேசிக்கிறேன், நீ செத்த நவுரு. நீ என்னத்த பேச போற? நவுரியா முத. நீ பேச விடாம பண்ணிட்டு இவன் என்னத்த கிளிக்க போறாளாம்? என்ன 2 பேரும் ரவுண்டு கட்டி பேசிக்கிட்டு என்ன படிக்க விடாம பண்றீங்க? என்ன விஷயம்? இந்த விஷயத்தை பத்தி நானும் பேச போறேன். எல்லாம் உங்க அம்மா பத்தி தான். அம்மாவை பத்தி பேசுறதா இருந்தா இங்க வராதீங்க, போங்க அங்கிட்டு. என்ன பேரண்டி இப்படி சொல்ற? நாங்க எங்க போவோம் சொல்லு? உங்ககிட்ட தான் பேச முடியும். உங்க அப்பாவும் என்னன்னா சரியா அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன எதுவும் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா நீ அப்படியே பண்ணினா அவ என்ன பண்ணுவா சொல்லு பாப்போம். என் புள்ள பாவம், அவளை 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. 2 பேரும் அவளை பேசி இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அம்மா. அவளை எங்க போவா எங்க வருவா சொல்லு பாப்போம். வீட்டுல தான் இருக்கா, உங்களுக்காக தான் வாழ்ற அவளும். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தேவையானது எல்லாமே அவ செஞ்சு கொடுக்குறா. அப்புறம் அவளை ஒதுக்குறீங்க? பேராண்டி அம்மாச்சி சொல்றத நல்லா கேளு. அம்மா செய்யறது 1000 தப்பா கூட இருக்கலாம். சரி ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல உனக்கு முன்னாடி அழுத மாதிரியும் பின்னாடி வேற மாதிரி நடந்துக்கிட்டா, அதுக்காக அவளை திட்டுவியா? வேண்டாப்பா, உங்க அம்மா கூட நீயாவது நல்லா பேசு. அப்படி நீயும் பேசலனா அவன் மனசு உடைஞ்சு போவா. மாச்சி, உங்க பொண்ணை பத்தி எந்த வழக்கமும் என்கிட்ட கொடுத்து என் மனசை கலைக்க வேணாம். அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த டைம்ல எப்படி நடந்துக்கும் என்ன ஏதுன்னு. ஆனா அம்மா என்கிட்ட அழுதுட்டு பேசும்போதே நான் பாவப்பட்டேன். அப்பாதான் அம்மாவை திட்டிட்டே இருக்காரு, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்டயே அது வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? அவன் உன்னை பெத்த அம்மாடா. அம்மாவா இருந்தாலும் இப்படிதான் என்கிட்ட நடிக்கணுமா? இதுல முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, எல்லாம் யார் பண்ணி வச்ச வேலை? நீங்க தானே. அதான் எங்க அம்மாக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறீங்க, அதான் இப்ப எல்லாம் ஆடிட்டு இருக்கு. பேராண்டி என்னடா என்னைய சொல்ற? அதுமே வாமாச்சின்னு பாசமா கூப்பிட்டியே, இப்ப என்னடா இப்படி சொல்ற? பெரியவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, இருந்து மருந்து ஒரு நாளைக்கு தான்ட்டு. நான் என் வீட்டுல இருந்திருக்கணும், அதை விட்டு என் மாமா வீட்டுல இருக்கேன் பாத்தியா? அது ஏன் தப்பு தான். அதுக்காக தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. நானும் உங்க தாத்தா உங்க அப்பா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க தான். அதுக்காக நீ எப்படி என்னை குத்தி காமிச்சு பேசுறீல? பேராண்டி போத விட்டு அம்மாவை மன்னிச்சு ஏத்துக்கோ, முன்ன மாதிரி நல்லபடியா பேசு, அப்பதான் அவளும் சந்தோஷப்படுவா. என் மாவ பெத்தது ஒரு புள்ள, அதுல நீ இப்படி கோவமா இருந்தீனா அவ எங்க போவா? ஒரு புள்ள பெத்திருந்தா கூட ஒரு புள்ள இல்லாட்டி இன்னொரு புள்ள கூட போயிடலாம். ஆனா அதான் எல்லாம் என்னதான் காரணம் காமிக்கிறீங்க. நான் இந்த வீட்டுல பிறந்தாதான் பெரிய தப்பா போச்சு, அதுவும் அது வயித்துல. என்னடா பேசுற? எனக்குதான் பேச தெரியும், நல்லா பேசிட்டு இருக்கியா? ஆனா தூரத்துல இருந்து என்னதான் பேசிட்டு இருக்குன்னு பொறுமையா கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட திட்டனா அடிக்கலாம், ஒண்ணு இல்ல. ஆனா உங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அல்ல விழுகாத குறையா உங்ககிட்ட எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க. பேசுறது உங்க அம்மாச்சி, சரியா? பார்த்து பேசு. விளக்கென்ன என்னைய சொல்றியே கரெக்டா நடந்துக்கணுன்ட்டு, இப்ப நீ எப்படி நடந்துக்கிறியாக்கும்? வயசானவங்க இப்படி தூரம் பேசுறாங்க, சரி மாச்சி சரி தாத்தான்னு ஒத்து போவியா? அதை விட்டுட்டு உன்னோட கோவத்தை அவங்கள்ட்ட காமிச்சுனா என்ன? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கேன்டா, அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத, சரியா? ஆமா பெத்த புள்ளன்னு பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. உங்க அப்பனுக்கு பொழுதா பொழுதுக்கு இதேதான் வேலை.
சீ, எப்படிதான் அப்படிலாம் இருக்கீங்களோ தெரியல. எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதை கூட படிக்க விடாம எல்லாம் பண்றீங்க. என்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்க பேச்சு தான் நியாயம் தான். அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? இப்படி இது அப்படி இருந்து நான் எப்படி இருப்பேன் அப்படியே இருந்துக்கு வேலை. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? இப்படி தூரம் நம்மளதும் போதும், அம்மானு பாவம் பார்த்ததும் போதும். ஓஹோ, அப்ப உனக்கு யாருமே வேண்டாமா? உங்க அப்பா ஒருத்தர் போதும், நீங்க யாரும் வேண்டாம் எனக்கு. நீ உங்க அப்பா மாதிரியே பேசு. அவர் ரத்தம் நீ அப்படிதானே பேசுவ நீயும். எப்பா, இனிமே யார்கிட்டயும் நான் போகவும் மாட்டேன். பண்றது கரெக்டு தான், என்கிட்ட பேசுங்கன்னு அழுதுகிட்டே நான் யார்கிட்டயும் போகணும் அவசியமும் இல்லை. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரியாதவங்களுக்கு. பதில் சொல்லிருந்தா எனக்கு நேரம் இல்ல. நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு உன்னையும் அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கணும். அப்பா அப்படியே அம்மாவை நல்லா பாத்துக்கிறாராம். ஆளை சைஸையும் பாரு. பேசுறதெல்லாம் பேசிட்டு இனி நல்லா பாத்துக்குவானா. உங்ககிட்ட என்னால எதுவும் பேச முடியாது. நான் கிளம்புறேன் வெளியே. என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். இங்க இருந்தா நிம்மதியா நீ படிக்க விட மாட்டீங்க. எக்ஸாம் எழுதுனா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இது தேவையா? வேண்டவே வேண்டாம். நீ ஆச்சு உங்க அம்மா வச்சு இன்னத்தையே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நான் வரேன். வேறாண்டி பரத்து, இருப்பா போகாத. விடுமா, போனா போகட்டும். அவனையே கூப்பிட்டு இருக்க. அவங்க அப்பனை பாத்தீங்கன்னு நல்லா மாறிட்டான். அதனால என்னைக்கும் அடுத்தவங்கள பத்தி குறை பேசிட்டு இருக்க கும்பல் கிட்ட என்னைக்கு நம்ம வாதாடவே கூடாது. சட்டுன்னு கிளம்பிடணும். போடா பெரிய இவன். உங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலும் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இருந்தாலும் புள்ள குட்டி பேரன் பேத்திங்களே கடைசி காலம் வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்ல. ஆமா, இது கடைசி காலம் வரைக்கும் நான் நல்லா இருக்கணுமாக்கும். இப்ப நடக்கிறது என்ன காலம்னு தெரியல. ஆனா ஏமா நீ வேற ஏதோ ஒவ்வொரு நாளும் நல்லபடியா வாழ்ந்தா போதும்னு தோணுது. வேற இதை பத்தி எனக்கு கவலையும் இல்லம்மா. வீட்டுக்காரர் பேசல, பிள்ளைங்க பேசல, எல்லாம் ஒதுக்குறாங்க. என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அதான் எனக்கு நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? கடைசி காலம் வரைக்கும் என் கூடவே இருங்க, அதுவே போதும். இப்ப இருக்கிறதே சண்டையே தாக முடியல, இதுல கடைசி காலம் வரைக்கும் எப்பப்பா என்ன நடக்க போதோ தெரியல. போ. ஏன்டி என்னாச்சு? நீ நிறுத்தியா? நான் பேரங்கிட்ட போய் பேசுனேன். அவன் சமாதானம் ஆயிடுவான். எதை சொன்னாலும் சரிம்மான்னு சொன்னேன். நம்ம இப்படி தூரம் எடுத்து சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் அவங்க இஷ்டத்துல ஆடுவாங்கம்மா. அதான் எதுவும் கண்டுக்க கூடாது. நம்ம என்னமோ பண்ணட்டும் செய்யிட்டு நம்மள விட்டுணும். உனக்கு தேவையான வக்கனையா நல்லா செஞ்சு கொடுத்துட்டு என்ன நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா நீ? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. யாரோ பெல்லடிக்கிறார. யாரோ உன் புருஷனா இருக்குமோ? அந்த மனுஷன் இந்த டைம்ல வரமாட்டாரே. வேற யாரா இருக்கும்? இல்ல போன உன் பிள்ளையாவது திரும்ப வந்துட்டானா? இருமா போய் பாத்துட்டு வரேன். என்னய்யா மூஞ்சி இப்படி உம்மனா வச்சிருக்க? ஏன் இப்படி சொல்ற? நான் என்ன பண்ணுவேன்? நம்மளும் பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து நல்ல இடமா தான் கட்டி கொடுத்தோம். ஆனா அவ வாழ்க்கை இப்படி இருக்கே. வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்ட்டு அப்பல வருவார்ல, அவர்கிட்ட பேசி பாப்போம். அவர் தான் பெல் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வரட்டும் பேசுவோம். பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? அம்மா நீ ராணி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு தெரியல. நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. வேற என்ன வேலை இருக்கும் இவளுக்கு? நீ தான் பெல் அடிச்சியா? நீ எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்? என்ன அவசியம் இருக்கு உனக்கு? என்ன அவசியம் இருக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேக்குற? இது வாசல். நீ பாட்டுக்கு கத்திட்டதுன்னு வச்சுக்கோவே, உன் பல்லு முறையில தட்டி போடுவேன் பாத்துக்கோ. ஆமா, நீ பண்ற காரியத்துக்கு தெருவாசலா தான் கத்திட்டு இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவதான் நீ. வேண்டாம், வீணா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. நானே நிம்மதி இல்லாம இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்க வந்துட்டியா? எப்பப்பா யார் நிம்மதி இல்லாம இருக்கா? யார் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நல்லா சந்தோஷமா இருக்க. அம்மாவையும் அப்பாவையும் நல்லா நைஸா வீட்டை விட்டு துரத்தி விட்டு நீ நல்லா ஜாலியா இருக்க. உன் டேடியையும் மம்மியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ நிம்மதி இல்லாம இருக்கியா? யார் நம்ம இதெல்லாம் என்ன என் காதல பூசிட்டு இருக்கா? பண்ற காரியத்துக்குலாம் யார் இது கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? என் வாசப்படியும் மிதிக்க மாட்டியே. எதுக்கு இங்க வந்த? சோறுல உப்பு போடுதானே சாப்பிடுற? போன வாட்டி நடந்த கதையை மறந்துட்டியோ? இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்க்கவும் மாட்டேன். அப்படி பாக்குறதா இருந்தா வீடியோ காலை பார்த்து பேசிக்குவேன் அப்படின்னு சொன்னவ இப்ப எந்த மூஞ்சியை வச்சு வீட்டுக்கு வந்திருக்க? இது என் அண்ணன் வீடு, நான் வருவேன். ஆமா, இது அண்ணன் வீடாக்கும். பேசாம வெளியே போயிரு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. எதுவும் நியாயம் கேட்காம நான் போக மாட்டேன். அப்பனும் ஆத்தாலும் உனக்கு என்ன பண்ணாங்க? நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன். ஏன் அப்படி பண்ண? தனியா போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாம் யாரால? உன்னால தானே. என்னாலயா? எல்லாம் உங்க அண்ணனாலதான். யாரு? எங்க அண்ணனா? அப்படி இருக்கவே முடியாது. எங்க அண்ணன் ஒரு காலம் அப்படி நினைக்கவும் நினைக்காது. எங்க அண்ணன் எல்லாரும் வேணும் தான் சொல்லும். ஆனா நீதான் அப்படி இல்ல. காரணக்காரினா அத்தை சொத்தன்னு நல்லா பேசிக்குவ. வேணாட்டி தூக்கி எரிஞ்சிருவீல. அதானே உன் வேலை. நம்ம பொண்ணு வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. ஒரே சத்தமா இருக்கு. என்னவா இருக்கும்? உன் காதல கேக்குதா இல்லையா? ஆமா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. வா என்ன எதுன்னு பாப்போம். யாரையா வந்திருப்பா அப்படி? ஏன் இப்படி கத்தணும்? யார் குரல்னு தெரியலையே. சரி போமா வா. இங்க பாரியா, உன்னை புரிஞ்சுக்கோ. என்னடி? அப்பே பண்ணி நம்ம பொண்ணு யார்கிட்ட சத்தம் போட்டாலும் ஏன் சண்டை போட்டாலும் நம்ம அவ பக்கம் தான் இருக்கணும். அப்படியா? ஆமா, நம்ம வீட்லயே துட்டு காசு எல்லாம் காலியாகி தான் நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவ நம்ம 2 பேருக்கும் நல்லா அடைக்கலாம் தருவா. இங்கே இருக்கலாம் தான் வந்திருக்கோம். சரி, பாட்டுக்கு எசக்க பசக்கா பொண்ணு மேல கோவப்பட்டு பேசினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியாது. அப்புறம் போன தடவை மாதிரியே வீட்டை அப்படியே துரத்திட்டுருவா. அப்புறம் நம்ம வீட்டுல போய் என்ன பண்றது சோத்துக்கு? ஒன்னும் பண்ண முடியாது. அதை மறந்துடாத, நினைச்சுக்கோ. அதனால எப்பவுமே நம்ம பொண்ணு சைடு தான் இருக்கணும். சரி ஜெயா, நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சா மட்டும் இல்ல, செய்யல நீ அப்படிதான் நடந்துக்கணும். என்கிட்ட நேத்து எவ்வளவு கோவப்பட்டு பேசினா? நீ ஏதாவது பேசினேனா? கோவப்பட்டேனா? இல்லல. அதனால எப்பவுமே நம்ம பொண்ணு பக்கம் தான் இருக்கணும். இதே எத்தனை வாட்டி தான் சொல்லுவ? வெளியே சண்டை நடந்துட்டு இருக்கு. என்ன எதுன்னு பாக்கலன்னா எனக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கலாம். ஓடி முத. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்ச கிடையாது உனக்கு. வந்து தொலை. நீதான் இங்க வந்து ஏமாவோட சத்தம் போட்டுட்டு இருக்கியா?
என்ன உனக்கு? ஆஹாஹா, பொண்ணு சொன்னோனே அம்மாக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. அதே மாதிரி தானே இருக்கும் எனக்கும். அம்மாவே அப்பாவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாம பண்ணிட்டு நீங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. அதை நான் கேட்க கூடாதா? அப்படி கேட்டா தப்பா போச்சா உங்களுக்கு? ஆமா, ரோட்டு வாசப்படி நின்று இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா காக்கா மாதிரி. யார் கத்துறது? வந்தது வராதமா உங்க பொண்ணு தான் என்னை பார்த்து கத்திட்டு இருக்கா. புஷ்பா, கண்டவகிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? வா உள்ளார போலாம். இல்லம்மா, இவ ரொம்ப பேசுறா. என்ன இதுன்னு கேட்டுதான் நானும் வரணும். ரோட்ல போறவங்க சண்டை நடக்குதுன்ட்டு என்ன இதுன்னு பார்த்தா கூட பரவாயில்ல. இந்த உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. உங்க அப்பா அம்மா பத்தி நம்ம கிட்ட பேச வந்திருக்கா. ஏன் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே? வர வேண்டிய அவசியம் என்ன அவளுக்கு? ஏய், இந்த ஏய் உயின பல்ல உடச்சு விட மாத்துக்கோ. உனக்கு அண்ணி தானே? புஷ்பானின்னு சொல்ல தெரியாதா? அண்ணியா அண்ணி? சரியான சென பண்ணி மாதிரி இருந்துட்டு அண்ணியா? இதாம்மா வந்தியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்க வேலையெல்லாம் ஆகாது, சரியா? என்னது? எங்களுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, அதை நீயே கெடுத்துக்கணும்னு நினைக்காத. அம்மா உங்க வீட்டு பக்கம் கிளம்பு. ஆமா, எந்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த அது உனக்கு தான் நல்லது கிடையாது. ஆத்திலடி காக்க நீ மட்டும்தான் இருக்க. ஆனா எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆமா, அப்பா அம்மா எல்லாரும். என் அண்ணனும் உன் சைடு கிடையாது, என் அண்ணன் மாவனும் உன் சைடு கிடையாது. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா தேடி வந்தவங்க. என்னானாலும் நீ சோறு போடுவேன்னு இந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க. அதுக்காக உன்னை பத்தி பேசிதானே ஆகணும். உன் நாத்தனார் எப்படிலாம் பேசுறா பாரு. ஆனா உங்க அப்பாவும் சோத்துக்கு வந்திருக்கோமா? லொல்ல பாத்தியா அவளுக்கு? அதெல்லாம் என் நாத்தனாரே கிடையாது. ஏமா நீ வேற? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. பேசாம கிளம்பிடு. நம்ம இங்க இருக்கிறதுனாலதான் அவளும் ரொம்ப பேசிட்டு இருக்கா. வா உள்ளார போயிடலாம். பயந்தாங்குளிங்க என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடுதுங்க பாரு. யாரு பயந்தாங்குளிங்க? பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல, காது கிளியுது. அதனாலதான் நாங்க உள்ளார போறோம்னு சொன்னான். ஆமா, பெரிய ஏமா இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க நீ? வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? திரும்ப திரும்ப சொல்லணுமா அவங்கிட்ட? பெரியவரே, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் பேச்சு. நீங்களும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்புங்க. என் பொண்ணை விட்டு நாங்க எங்க கிளம்புவோம்? ஏப்பா, இவகிட்டலாம் எதுக்கு தேவையில்லாம பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ளார போலாம். அவளுக்கு தான் வீட்டுல வேலை எல்லாம் வெட்டி இல்ல, எல்லாம் அது மாமியாரே செஞ்சிடும். அதனால நம்ம கிட்ட சண்டை போட வந்திருக்கா. நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. இப்ப பேசுறதே பார்த்தோம் நமக்கு தான் நிம்மதிக்கிடும். வாங்க இங்கிருந்து போயிடலாம். பண்றதெல்லாம் பண்ணி போட்டு என்னால நிம்மதிக்கிடுமா உனக்கு? யாருன்னு பாத்தலாமாடி? நீ நான் பாத்தலாமா? வா, ஒத்திக்கு ஒத்த பயமா? யாரு அவ? சரியான ஏய் புஷ்பா, வாங்க மாப்பிள்ள. வந்தது வராதம்மா இப்படி சண்டை நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் உன் தங்கச்சியால தான். அண்ணன் இல்ல, நீ பொய் சொல்றாங்க அவங்க. இல்ல மாப்பிள்ள, உங்க தங்கச்சி தான் பொய் சொல்லுது. வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க தங்கச்சி தான் ஏட கூடமா பேசிட்டு இருக்கு. இல்லாட்டி என்னென்னலாம் பேசிட்டு இருக்கு. மரியாதை கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. ஆடி போடிங்கிறா, அடிச்சிருவேங்கிறா. என் பொண்ணு உங்க வீட்டு அவங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணுமா? என்ன சொல்றீங்க? உன் பொண்டாடி தான் வேணும்னே வம்பிழுக்கிறானைய. யார் வம்பிழுக்கிறது சொல்லுங்க? தங்கச்சி இப்பதான் வந்துச்சு. வந்தது வராதமா கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு இருக்கு. இப்ப என் மவளை சொல்லிட்டு இருக்கா. நல்லா கேளுங்க மாப்பிள்ள உங்க தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்ட்டு. எல்லாரும் என் மவளையே சொன்னா அவளும் எங்கதான் போவா? அந்த பாவப்பட்ட முகத்துக்கு அவளுக்கு எல்லாரும் கொடுக்குற தண்டனை திட்டுறாங்க. அவளை இலக்காரமா நினைக்கிறாங்க, பேசுறாங்க. ஒரு நாள் நீங்க அனுமதிக்க கூடாது. ஆனா உங்க மாமனார் நினைக்கிறது என் பொண்ணு இந்த வீட்டை நல்லபடியா வாழணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை பார்த்து வீட்டாளுங்க ஒவ்வொரு ஆளா வந்து என் பொண்ணு திட்டுறதுக்கு பேசாம நாங்க